الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق رسول الله صلى الله عليه وسلم. Alhamdulillah, சஹாபாக்கள், என்னோட லீடர்ஸ், அஸ்ஸஹாபத்து குல்லுஹும் மஅதூல், என்னோட நம்பிக்கை சஹாபாக்கள் எல்லோரும் நேர்மையானவர்கள். சஹாபாக்களுடைய தியாகம், அவர்களுடைய முயற்சி இன்றைக்கு தீன் எங்களுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷரே முபஷ்ஷரா, தன்னுடைய நாவினாலே 10 பேருக்கு ஃபில் ஜன்னா ஃபில் ஜன்னா, நீங்க சொர்க்கவாதின்னு சொல்லப்பட்டதில்லை. நாங்கள் இன்றைக்கு ஹஸ்ரத் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, நேற்று தல்ஹா, அடுத்தது ஜுபைர் பின் அவ்வாம். ரசூலுல்லாஹ் ஜுபைர் பின் அவ்வாமையும் தல்ஹாவையும் இணைச்சுடுறாங்க. நாங்கள் பேசிக்கொண்டுமே மதீனாவுக்கு போனால் நீங்க இவரோட இருங்க முவாஹா என் பார்ட்னராக இணைச்சுடுறது. மக்காலே இவங்களை இணைச்சுட்டாங்க, மக்காலையும் இணைச்சாங்க, மதீனாலையும் இணைச்சாங்க. மக்கால இணைச்சது ஹசரத் தல்ஹாவோட, நேற்று நாங்கள் பார்த்தோம். ஹசரத் தல்ஹாவோட ஹசரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைச்சது ஜுபைர் பின் அவ்வாம். ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட மூணு இடத்தாலையும் கனெக்ட் ஆகுறாங்க. ரசூலுல்லாஹ் முதலாவது அவங்களோட வாப்பா ரசூலுல்லாஹ்வுடைய 5வது கிராண்ட் ஃபாதருக்கு தொடர்பாகிறார், குஸை பின் கிலாப். உம்மா ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பட சகோதரி சஃபியா. சஃபியா பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. சஃபியாங்கிறது அப்துல் முத்தலிபுடைய மகன், ரசூலுல்லாஹ்வுடைய மாமி, ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பட சகோதரி. ரசூலுல்லாஹ்வுக்கு 2 சகோதரிமார், ஆத்திகா, 2வது சஃபியா. ஆத்திகாவுடைய இஸ்லாம் விஷயத்துல அது இன்னும் அறிவிக்கப்பட்டில்லை. ஆனா சஃபியா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிச்சம் நேசிச்ச மாமி தான் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில ரிவாயத், ரசூலுல்லாஹ் ஃபர்ஸ்ட் தாவத் கொடுக்குற நேரத்துல ஃபாத்திமாவை பார்த்து சொன்னாங்க, ஃபாத்திமா பின்தி முஹம்மத், சஃபியா பின்தி அப்துல் முத்தலிப், நீங்க 2 பேர், உங்க 2 பேருக்கும் முஹம்மத் ஹெல்ப் பண்ண இயலாது. நீங்க தீனுக்கு எப்ப நுழைவீங்களோ அப்பதான் நீங்க பாதுகாக்கப்படுங்க. அப்படின்னு அவங்க 2 பேருக்கும் நரகத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்கு நான் சப்போர்ட் பண்ண இயலாது. நீங்க எப்ப தீனை ஏற்றுக்கொள்வீங்களோ அப்பதான் நீங்க நரகத்துல இருந்து பாதுகாக்கப்படுவீங்கன்ற விஷயத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற குறிப்பிட்டு சொல்ல காரணம் என்னன்னா, மகள் ஃபாத்திமாவை மிக அதிகமாக நேசிச்சாங்க, இங்கால மாமி சஃபியாவையும் அதிகமாக நேசிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பம், இஸ்லாம் ஆரம்பமாகுது. ஆரம்பத்திலே நாங்கள் நேற்று டிஸ்கஸ் பண்ணோம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கையின் மூலமாக 5 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அதுல ஜுபைர் பின் அவ்வாமும் ஒருத்தர். ஜுபைர் பின் அவ்வாமும் ஒருத்தர். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள நேரத்தில் ஒரு ரிவாயத் வருது 13 வயசு, இன்னொரு ரிவாயத் வருது 15 வயசு. தபகாத் இப்னு சஅத்ல இப்னு சஅத் ரஹிமஹுல்லாஹ் 15 வயசுன்றாங்க. நான் 15 வயசு அது மோஸ்ட் பொருத்தமாக இருக்கும். ஏன்னா அதே 15 வயசு பொதுவாக வேகம், ஆர்வம், விவேகம், எல்லா விஷயங்களும் விளங்கக்கூடிய ஒரு ஏஜ். அந்த நேரத்துல ஹசரத் ஜுபைர் பின் அவ்வாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மெசேஜை ஏற்றுக்கொள்றாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. ஹசரத் இவங்களுடைய இஸ்லாத்தை தழுவுறதும் இந்த நன்மை யாருக்கு கிடைக்கும்? ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். அதுல இன்னொரு கண்ணியம் என்னன்னா, ஆரம்ப இஸ்லாத்துடைய மெசேஜ் போற நேரத்துல ஹசரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்படுது, ரசூலுல்லாஹ்வை கொலை செஞ்சுட்டாங்க, இல்லாட்டி கிட்னாப் பண்ணிட்டாங்க. ஃபேக் நியூஸ் எல்லா இடத்துக்கும் போற நேரத்துல இவங்க தான் இஸ்லாத்துக்காக வேண்டி முதல்ல வாழ உருவினவர். அந்த பெருமையும் ஜுபைர் பின் அவ்வாமுக்கே சேரும். வாழ எல்லாம் தான் பிரச்சனை வர நேரத்துல இஸ்லாமுக்கு ப்ரொடெக்ஷன், இஸ்லாத்தை பாதுகாக்கணும்னு முதல்ல வாழ உருவினது ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு. வாழ உருவி கொண்டு ரோட்டெல்லாம் ஓட்டுறாங்க. ரசூலுல்லாவை யாரு கொலை செஞ்சாலும் நான் அவனை கொலை செய்வேன், அல்லது ரசூலுல்லாவை யாரு கிட்னாப் பண்ணாங்களோ நான் அவங்களை கிட்னாப் பண்ணுவேன். இடையில ஒரு வழியில ரசூலுல்லாவை சந்திக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, ஜுபைர் என்ன ஆயிடுச்சு, வாட்ஸ் ராங் வித் யூ, என்ன வாழெல்லாம் தூக்கி இல்ல யார சொல்லலாம், யாரோ சொல்லிட்டா அவங்கள கொலை செஞ்சுட்டாங்க, அவனை கொல்றதுக்காக தான் வந்தேன். ரசூலுல்லாஹ் அவங்களை அமைதியாக்கிட்டு
திருப்பி அனுப்பி வச்சாங்க. அந்த அளவுக்கு வேகம் ஆர்வம் இஸ்லாத்துல அவர்களுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு 2 இடத்துக்கும் ஹிஜ்ரத் செஞ்சாங்க. நாங்கள் சீரால பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஹிஜ்ரத் எங்க போறாங்க? ஹபஷா, அபிசீனியா. 2வது ஹிஜ்ரத் மதீனா. 2 ஹிஜ்ரத்லையும் கலந்து கொள்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த ஹிஜ்ரத் நேரம் தான் எங்களுக்கு அபிசீனியாவுடைய ஹிஜ்ரத்துடைய ரிவாயத்தை அதிகமாக அறிவிக்கிறது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. அபிசீனியாவுடைய ஹிஜ்ரத்துக்கு போறாங்க. போயிட்டு அங்க நடக்கிற விஷயங்கள், அங்க சிவில் வார் நடக்குது. சிவில் வார் நடக்குதுன்னது நஜாஷித அங்கலை சேர்ல இருந்து விரட்டிட்டு மகன் வந்துட்டாரு. தம்பித மகன் சேருக்கு வந்துட்டாரு. இப்ப அவங்க 2 பேருக்குள்ள சிவில் வார் நடக்குது. நடக்கிற நேரத்துல ஹசரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுறாங்க, இப்ப எங்களுக்கு இங்க ஊர்ல பிரச்சனை, நாங்க எங்க ஊர்ல பிரச்சனை, மக்கால இங்க வந்திருக்கிறோம், ஆனா இங்க பிரச்சனை நடக்குது. இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சா இல்லையா, இந்த வார் நின்றுச்சா இல்லையான்றது தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்ப என்ன செய்யறது? யார் இதை போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ ஒரு ஊருக்கு நீங்க மைக்ரேட் ஆகிக்கிறீங்க, ஒரு நாடுக்கு, அந்த நாட்டுல யுத்தம் நடக்குது, அதை பார்க்கணும். பேட்டில் ஃபீல்டுக்கு போய் மேல உங்களை போட்டு தூக்கி விட்டுருவாங்க, ஒன்றும் செய்யலாது. அப்ப இப்படி எல்லாத்தையும் வச்சு கேட்கிற நேரத்துல யாரும் வாயை திறக்கல. ஜுபைர் பின் அவ்வாம் கையை தூக்கினாங்க, நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன். இப்படி போகணும், பாதையால போகலாது. ஸ்விம் பண்ணி போறாங்க ரெட் சீல நீச்சல் அடிச்சு கொண்டு போறாங்க. அப்ப என்ன செஞ்சாங்க அரபிகள்? உடனே அவங்களுக்கு எங்கட பாஷையில சொல்லிருந்தா டியூப் இருந்தா நீங்க தாகமாட்டீங்களே, ஒரு லெதர் பேக் ஒன்று எடுத்து அதுக்கு காத்து நிறைச்சி அதை ஃபில் பண்ணி கெட்டி ஹசரத் ஜுபைர் பின் அவ்வாம் கையில கொடுக்குறாங்க. இதுதான் அவங்களோட டியூப். அந்த டைம்ல இருந்த ஏற்பாடுகளை பாருங்க. சுப்ஹானல்லாஹ். இவங்க என்ன செய்யறாங்க? ஸ்விம் பண்ணி கொண்டு போய் எந்த இடத்துல வார் நடக்குதோ அந்த இடத்துல இருந்து, கடல்ல இருந்து, அந்த ரெட் சீல இருந்தே கவனிச்சு கொண்டு எல்லாம் பார்த்துட்டு வந்து உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாக்கு மெசேஜை கொடுக்குறாங்க. இந்த யுத்தம் முடிஞ்சிருச்சு, நஜாஷி வந்துட்டாரு. அதுக்கு பிறகுதான் நஜாஷி முஸ்லீம்களை வரவழைச்சது, வெல்கம் பண்ணது. அவங்களுக்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்துல் ஜனாஸா அலல் காயிப், ரசூலுல்லாஹ் மதீனால இருந்து அவருடைய ஜனாஸாக்காக காயிப் ஜனாஸா தொழுகை நடத்தினாங்க. அதுக்கு பின்னால அபிசீனியாவுடைய ஹிஜ்ரத்தை முடிச்சுட்டு அவங்க கேம் பேக் டு மக்கால தான் கடைசி வரைக்கும் இருந்தாங்க. எங்க போற வர காட்டிலும் மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்ய வர காட்டிலும் இவங்க யார கல்யாணம் முடிக்கிறாங்கன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த மகள் அஸ்மாவை திருமணம் முடிக்கிறாங்க. அஸ்மாவை ப்ரப்போஸ் பண்ண ஒரு சஹாபியை பத்தி பேசினோம். அஸ்மா ஏனாண்டாங்க. யாரு ப்ரப்போஸ் பண்ண? உமர் ரலியல்லாஹு அஸ்மாவை ப்ரப்போஸ் பண்ண என்ன சொல்றாங்க? உடனே இல்ல ஏதாவது, ஏன்னா அவர் கொஞ்சம் டஃப் லைக், நான் எனக்கு அவரோட வாழ இயலாது, விட்டுருங்க அப்படின்னு ப்ரொபோசலை ரிஃப்யூஸ் பண்ணாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவை கல்யாணம் முடிக்கிறாங்க. கல்யாணம் முடிச்சு அவங்களுக்கு அதிகமான ஆம்பளை பிள்ளைகள் கிடைக்குது. எத்தனை பிள்ளைகள் இருக்குமா ஜுபைர் பின் அவ்வாம்? 20 பிள்ளைகள். அதுல மெயினாக எங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமஸ் 2 ஆம்பளை பிள்ளைகள் தான் அப்துல்லா பின் ஜுபைர், உர்வா பின் ஜுபைர். அப்துல்லா பின் ஜுபைர், உர்வா பின் ஜுபைர். உர்வா அப்துல்லா ரலியல்லாஹு அவர்களுக்கும் இந்த விசேஷம் என்னன்னா, நானும் தம்பியும் அப்துல்லா உர்வாவை விட அப்துல்லா பின் ஜுபைர் 25 வயசு மூப்பு. அப்துல்லா பின் ஜுபைர் சஹாபி, உர்வா தாபி. அப்படின்னா உர்வா பிறக்கிறதுக்கு முன்னால ரசூலுல்லாஹ் மௌத்தாகிட்டாங்க. தாபி இந்த சஹாபியை கண்டவர், மூத்தனான சஹாபி. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிவாயத் ஆயிஷா கிட்ட இருந்து, சையது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட இருந்து அதிகமான ஹதீஸ்களை ரிவாயத் செய்யறது உர்வா யாரு? ஆயிஷாத தங்கச்சி அஸ்மாட மகன். அப்ப இவங்க தான் ஒரே ஒரு ஆள் ஆயிஷா ரலியல்லாஹு அனுமதி இல்லாம ரூமுக்கு போயிட்டு சாட்சி கிட்ட பெரியம்மா கிட்ட வேண்டிய ஹதீஸை கேட்டுக்கொண்டு வரையது. ஏன் ஹிஜாப் தேவையில்லை, யாரும் சொந்த சகோதரியுடைய மகன். அதனால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட இருந்து அதிகமாக ஹதீஸ்களை ரிவாயத் செய்யறது ஹஸரத் உர்வா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 2 மகன்மார் தான் இவங்கள ஆக ஃபேமஸாக இருந்தாங்க. இப்ப கல்யாணம் முடிக்கிறாங்க. கல்யாணம் முடிச்சுட்டு ஹிஜ்ரத்துக்காக வேண்டி வெளியாகிறாங்க மதீனாக்கு வெளியாகக்குள்ள ஃபர்ஸ்ட் புள்ள கிடைக்கிறார். யாரு? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அப்துல்லா ரலியல்லாஹு வயிற்றுல இருக்கிறாங்க. இப்போ அந்த பேனும் வருது. குபால இறைவாக கொல புள்ள கிடைக்குது. குபால இறங்க முறைக்குதுன்னு முதல் புள்ள கிடைக்குது. இப்ப இதுல விசேஷம் என்னன்னா, ஹிஜ்ரத்ல கிடைச்ச முதல் புள்ள. அதே மாதிரி மதீனால போய் இறங்கினா முஸ்லீம்களுக்கு கிடைச்ச முதல் புள்ள. எல்லாருக்கும் சந்தோஷம், செலிப்ரேட் பண்ணலாம். அவங்க என்ன செஞ்சுட்டா, அந்த டைம்ல இருந்தே அரபிகள் தெரிஞ்சு நல்ல சகுனம்,
நல்ல சகுனம்ன்றது எல்லா இடத்துலையும் இல்லை, சில இடத்துல அது ஆகமாக்கப்பட்டிருக்குது. அப்ப இது ஹிஜ்ரத்ல கிடைச்ச புள்ள பரக்கத் அப்படின்னு எல்லாம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சு. செலிப்ரேட்ன்றது இந்த கேக் வெட்டி ஹாப்பி பர்த்டே ட்வீட் சொன்னது இல்லை, சரியா தவறா விலையும் கொள்ளுவாங்க. கடைசியில் சீராது இந்த பேஜ் மிஸ்டர் பேஜும் அதில் சொன்னாது ஜுபேர் மகனை கொண்டாடினாங்க, கேக்கும் வெட்டலாம். அதுக்கு அந்த அந்த செலிப்ரேஷனுக்கும் இந்த எந்த சீராதையும் எந்த சீரத்து சஹாபாவோ சீரத்து ரசூலோ எங்கேயுமே வந்ததில்லை. ஹாப்பி பர்த்டே டு யூ கேக் வெட்டினது அது இது எதுவும் இல்லை. அந்த செலிப்ரேட்ன்றது விஷ் பண்ணுவாங்க. ஆகப்பெரிய செலிப்ரேஷன் என்னது? துஆ. துஆ. ஓ மாஷா அல்லாஹ் உங்களுக்கு மாப்பிள்ளை பிள்ளை கிடைச்சிருக்கா, அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். இதுதான் சஹாபாக்கள்ல இந்த செலிப்ரேஷன். எல்லோரும் மாஷா அல்லாஹ் அவர்கள் இந்த செலிப்ரேட் பண்ணலாங்க, சந்தோஷம் வாழ்த்து இதை செய்யறாங்க. ஏன்னா அப்துல்லா இப்னு ஜுபைர் தான் மதீனால ஹிஜ்ரத் செஞ்சு வந்து பிறந்த முஸ்லிம் முதல் பிள்ளை ஹசரத் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அதே மாதிரி தான் ஹசரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய யுத்தம், நாங்க பத்ரோட எங்க சீராவை நிப்பாட்டணும். இன்ஷா அல்லாஹ் நோம்புக்கு பின்னால சீரா பத்ர்ல இருந்து ஆரம்பமாகும். பத்ர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரை ஸ்கவுட்டிங்க்கு அனுப்புறாங்க. அதாவது குறைஷிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க பார்த்துட்டு வாங்க. அதுல ஒன்று அலி, இன்னொன்று ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க 2 பேரையும் அனுப்புறாங்க, போய் பார்த்துட்டு வாங்க இது எத்தனை பேர் இருக்கிறாங்க. அதுல ஹசரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருத்தர். அதே மாதிரி தான் நாங்க பார்த்தோம் பத்ர்ல சீரால பார்க்கல, அதை டிஸ்கஸ் பண்ண போன ரமதான்ல பத்ர்ல கொஞ்சம் பேர்கிட்ட தான் குதிரை இருந்துச்சு. அந்த குதிரை உள்ள ஒரு மனிதர் தான் ஜுபைர் கிட்ட ஒரு குதிரை இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது மேல டேர்ன் எடுத்து ஒவ்வொருத்தரும் பயணம் செஞ்சாங்க. அதே மாதிரி தான் இவர்களுடைய வாழ்க்கையில சஹாபாக்கள் சொல்றாங்க, ஒரு பிள்ளைகள் அறிவிக்கிறாங்க, இவரது மாதிரி உடம்புல காயம் வந்த உடம்பு நாங்க யாரையும் காணல. உருவா ரஹிமஹுல்லாஹ், அதாவது அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அந்த மகன் சொல்றாங்க, நான் எந்த வாப்பட உடம்புல உள்ள புண்ணோட விளையாடுவேன், காயங்களோட விளையாடுவேன். அதுல 3 காயங்கள் எனக்கு ஏழும் என்னுடைய விரலை அதுக்கு போடுறதுக்கு. அதுல 3 காயங்கள் இருந்துச்சு அந்த வாப்பாட உடம்புல. அதுல விரல் அதுல தெளிவா சொல்றாங்க, அந்த 3 காயங்கள்ல 2 உஹதுல நடந்தது, ஒன்று எர்மூக்ல நடந்தது. சுப்ஹானல்லாஹ். அதுல 2 உஹதுல நடந்தது, 2 பத்ர்ல நடந்தது, 1 எர்மூக்ல நடந்தது. அந்த காயங்களையும் சொல்றாங்க, நான் இந்த வாப்பாட உடம்புல விளையாடுற நேரத்துல இந்த காயங்கள் எல்லாம் நான் பார்ப்பேன்ங்கிறத ஹசரத் உருவா ரலியல்லாஹு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபு யஅலா முஸ்னத்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நான் பத்ர்ல நின்று பார்த்து கொண்டிருக்கிறேன், ஜுபைர் பின் அவ்வாம் ஆரஞ்சு கலர் டர்பன், ஆரஞ்சு கலர் தலைப்பாக உடுத்து வர்றதை கண்டேன். அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாவால சொல்றாங்க, ஜுபைர் பின் அவ்வாம் என்ன உடுப்பு உடுத்து டெக்கரேட் பண்ணி வந்தாரோ அதே உடுப்புகளை மலக்குமாரும் உடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அதாவது ஆரஞ்சு கலர் டர்பனை உடுத்துக்கொண்டு மலக்குமாரும் வந்திருக்கிறாங்க. இந்த விஷயத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவம் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரசூல்லா கையில வாழை வச்சுக்கொண்டு கேட்டாங்க, இந்த வாழை எனக்கு தெரிஞ்சு யார் எடுக்கிறது, இந்த வாழை எனக்கு தெரிஞ்சு யார் எடுக்கிறது? ஜுபைர் பின் அவ்வாம் எழுப்பினாங்க, யார் சொல்லலாம், நான் எடுக்கிறேன். வாழை எடுக்கிறது கிஃப்ட் இல்ல, யுத்தம் செய்யணும், ஃபைட் பண்ணணும். வாழை யார் எடுக்கிறது? ஜுபைர் பின் அவ்வாம் சொன்னாங்க, யார சொல்லலாம், நான் எடுக்கிறேன். ஜுபைர் பின் அவ்வாம் மறுவா கேட்டாங்க, யார் இந்த வாழை எனக்கு தெரிஞ்சு எடுக்கிறது? அதுக்கு பின்னால அபு துஜானா சொல்றாங்க, யார் சொல்லலாம், நான் எடுக்கிறேன். அபு துஜானாட கையில வாழை கொடுக்கலாம். இப்ப இவங்க பார்த்தாங்க, ரசூலுல்லாஹ் ஃபர்ஸ்ட் கசின், ரசூலுல்லாஹ் மாமிட மகன், ரசூலுல்லாஹ் ஃபர்ஸ்ட் கசின். அதே மாதிரி அவங்களோட வாப்பட தொடர்பு ஹதீஜாக்கும் தொடர்பாகுது. அப்ப எல்லா வகையிலையும் சொந்தம், ரசூலுல்லாஹோட ஆக நெருக்கம். ஆனா ஏன் எனக்கு வாழை தரலன்னு நான் யோசிச்சேன். பிறகு சொல்றான், எனக்கு ஏன் வாழை தரல, நான் க்ளோஸ் தானே, குடும்பம் தானே, அது பொறாமை ஒன்றுக்கும் இல்லை. ஏன்னா ரசூல்லா கிட்ட ஒரு விஷயத்த நான் எடுத்த எனக்கு ஒரு பெருமை தானே அப்படின்னு யோசிக்கிற நேரத்துல சொன்னாங்க. நான் அப்ப யோசிச்சேன். அதுக்கு பின்னால எப்ப உஹதுடைய யுத்தத்துக்கு போனேனோ, அபு துஜானா வாழை வச்சு எங்களை வாசையில சொல்லிருந்தா அந்த வாழை எடுத்து போட்ட விளையாட்டை வச்சு விளங்கி கொண்டு ரசூல்லா சரியான ஆளுக்கு தான் வாழை வச்சுக்கிறாங்க. சொல்லி எங்களுக்கு தரக்கில்ல, எனக்கு தரையிச்சேன். அப்புறம் அவர் ஃபீல்ட்ல வந்துதான் அந்த டைம்ல ஒரு தாபின்னு சொன்னாரா, நீங்களும் நாங்க டைம் மட்டும் ஹந்தக்ல இருந்திருந்தா நாங்க ரசூல்லாக்கு அப்படி ஹெல்ப் பண்ணிப்போம். சாபாக்க சொன்னா தரமாறாம இருங்க, எங்களை பாஷையில சொல்லிருந்தா. அந்த டைம்ல ரசூல்லா நாங்க இருந்த கஷ்டங்கள்ல நீங்க அந்த நிலைமையில பார்த்து அவங்களால நினைச்சும் பார்க்கல.
உங்களை மிக்தாத் பின் அஸ்வத் ரலியல்லாஹு ஒரு தாபி வந்து சொன்னாரு, ரசூல்லா எப்படி இருப்பாங்க, எப்படி போவாங்க, எப்படி வருவாங்க. ரசூல்லா அவங்க வீட்டுக்கு நடந்து போவாங்க, பஜாருக்கு நான் இருந்திருந்தா இந்த தோல்ல சுமந்து கொண்டு போவேன். நான் இருந்தா அப்படி பேசுறாக்கள் எல்லா காலத்துல இருக்கிறதானே. நான் இருந்தா தோல்ல சுமந்து கொண்டு போவேன் சொன்னாங்களா. நீங்க அந்த டைம் இருந்திருந்தா இஸ்லாத்தோடு இருந்தாலே பெரிய விஷயம் தான். ஏண்டா எங்களுக்குத்தான் ஆக சோதனை வந்துச்சு. அதனால நீங்க இப்ப பேசுறீங்க, அந்த டைம்ல இருந்துட்டு அவங்களுக்கு விளங்கி இருக்கும். இப்ப சொல்ற மக்கள் நாங்க ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சு. அல்லாஹ்க்கு தெரியும் எந்த காலத்துல எவ்வாறு வைக்கணுங்கிறது. அல்லாஹ் மிக அறிஞ்சவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாளை கொடுத்ததுக்கு பின்னால தான் இவங்க சொல்றாங்க, உஹதுல நான் பார்த்தேன் அந்த வாளை வச்சு இவர் எப்படி அந்த வாளை பாவிக்கிறாரு. சுப்ஹானல்லாஹ். அப்ப நான் நினைச்சு கொண்டேன், ரசூலுல்லாஹ் பொருத்தமானவருக்கு தான் இந்த வாளை கொடுத்திருக்கிறாங்க. ஒரு முறை அந்த குர்ஆனுடைய ஆயத், அல்லதீன இஸ்தஜாபு லில்லாஹி வர் ரசூலி மின் பஅதி மா அஸாபஹுல் கர்ஹ், காயம் அடைஞ்சதுக்கு பின்னால, உடம்புல காயம் வந்ததுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய காலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அந்த பீப்பிள் அப்படின்னு குர்ஆன் ஆயத் இறங்குது. காயத்தோட வந்திருக்கிறாங்க, ஆனா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கால் மறுவா வருது, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஆயத்தை இறங்கினோடனே இந்த ஆயத்தை வச்சு சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உருவாவை பார்த்து, உருவா இந்த ஆயத்து யார் மேல தெரியுமா இறங்கிச்சு? ஏந்த வாப்பாக்கும் ஓண்ட வாப்பாக்கும் தான். ஆயிஷாட வாப்பா யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உருவாட வாப்பா யாரு? ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு. உருவா இது யாருக்கு இறங்கிச்சு தெரியுமா? ஏந்த வாப்பாக்கும் ஓண்ட வாப்பாக்கும். ஏனென்றா உஹதுல யுத்தம் முடிச்சுட்டு காயம் இன்னும் ஆறவும் இல்லை, காயத்தை சுத்தப்படுத்தவும் இல்லை. அப்படி எல்லாரும் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகுறாங்க அவங்களோட சிட்டிய, அவங்களோட வில்லேஜ. அதுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னொரு தேவை வந்திருக்குது, இன்னொரு யுத்தம். அவங்க எல்லாம் ரெடி ஆக்கிறாங்க அட்டாக் பண்றதுக்கு. அபூபக்கர், தல்ஹா, இன்னும் 70 பேரோட சேர்த்து இவங்க 2 பேரை முக்கியமாக நியமிச்சு ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. அப்ப குர்ஆன் ஆயத் இறங்குது, அல்லதீன இஸ்தஜாபு லில்லாஹி வர் ரசூலி மின் பஅதி மா அஸாபஹுல் கர்ஹ். காயங்கள் வந்து காயம் இன்னும் ஆரம்பம் இல்லை, அந்த காயங்களோட திருப்பி கால் வருது, அந்த காலுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க. அதுக்கு அதுல மெயின் 2 பேர் யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸரத் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு. இதே மாதிரி தான் ஹந்தக்லயும் நிறைய யுத்தங்கள்ல பாடுபடுறாங்க, நிறைய யுத்தங்கள்ல தியாகம் செய்யறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹந்தக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஹந்தக்குங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். என்னன்னா, யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய அக்ரிமெண்ட் அடிச்சிருந்தாங்களோ, குஃபார் உங்களுக்கு அட்டாக் பண்றதுன்னா நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். ஆனா ஹந்தக்குடைய நேரம் எல்லாம் ஒரு பக்கம் சேர்ந்துட்டாங்க. பனு குறைதா எல்லாருமே ஒரு சேர்ந்துட்டாங்க, நாங்க அட்டாக் பண்ண போறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பெரிய ஒரு ஆச்சரியமா போயிட்டு, ஏன்னா கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, முழு கிரௌடும் ஒரு பக்கம் சேர்ந்துருச்சுன்னா என்ன செய்யறது? நியூஸ் வருது, பனு குறைதா, இது ஜூத ஒரு மெயின் ட்ரைப் தான் பனு குறைதா. சாது பின் முஆத் தான் இதன் தலைவர். அதுக்கு பின்னால் அல்லாஹ் அவங்களுக்கு இஸ்லாத்தை நசீபாக்குறான். ரசூலுல்லாஹ்க்கு நியூஸ் வருது, இவங்க எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க இஸ்லாத்தை அட்டாக் பண்றதுக்கு. பெரிய ஒரு பதட்டம். குர்ஆன் சொல்லுது, இஸ்ஸாகத்தில் அப்சார், அவங்களோட கண்ணெல்லாம் பெறல ஆரம்பிக்குது. பலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், அவங்களோட நாங்க சொல்லுவோம் ஈரக்குள்ள வாய்க்கு வந்திருக்கீங்க. அல்லாஹ் சொல்றாங்க, பலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், அவங்களுடைய உள்ளம் தொண்டைக்கு வந்துருச்சு, ஹார்ட். பலகத்தில் குலூபுல் ஹனாஜிர் வததுன்னூன பில்லாஹி துனூனா, இப்ப அவங்களே நினைக்க ஆரம்பிக்கிறாங்க, ஓஹோ நாம முடிச்சு, இன்னைக்கு அல்லாஹ் எங்களுக்கு என்ன செய்வான்னு தெரியல. என் பயம் முழு மெஜாரிட்டியும் சேர்ந்து சஹாபாக்கள் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப ரசூலுல்லாஹ்க்கு கன்ஃபார்ம் பண்ணணும், பனு குறைதா உண்மையிலே எங்களை அட்டாக் பண்ண போறாங்களா இல்லையா, இதை ரசூலுல்லாஹ்க்கு விளங்கி கொள்ளணும். கேட்டாங்க, யாரு போய்த்து கூட்டி கொண்டு வாரது, யாரு போய்த்து விசாரிச்சு கொண்டு வாரது, தெளிவுபடுத்தி கொண்டு வாரது? குறைதா உண்மையிலே ஃபீல்ட்ல இறங்க போறாங்களா? பனு குறைதா எங்களுக்கு எகெயின்ஸ்டா உண்மையிலே ஃபீல்ட்ல இறங்க போறாங்களா? அது யாரு விளங்கி கொண்டு வாரதுன்னு கேட்கிற நேரத்துல யாரும் கை தூக்கல. ஜுபைர் பின் அவ்வாம் கையை தூக்கினார். யாரும் சொல்ல நான் போய் வாங்க. ரசூலுல்லாஹ் கவனிக்கல. கேட்டாங்க, மறுவா கேட்டாங்க, யாரு தயார், யாரு போய் பார்த்துட்டு வாரது? ரசூலுல்லாஹ்க்கு வேணும் அவங்களை விட்டு இன்னொருத்தர் அனுப்புறது. சரி, இது 2வது முறை கையை தூக்கினாங்க, நான் போறேன் யார் சொல்லலாம். 3வது முறை கேட்டாங்க, 3வது முறை யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணல. ஜுபைர் பின் அவ்வாம் சொன்னாங்க, யார் சொல்லலாம், நான் போய்த்துட்டு வாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிட்டு சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் இந்த போர்ல தான் அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் அதை சொன்னதில்லை. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போனாங்க,
போயிட்டு பனு குறைதா உள்ளுக்கு பூந்து எப்படி எல்லாம் விசாரிச்சு நியூஸை கொண்டு வராங்க. யார் சொல்லலாம் நியூஸ் உண்மை, அவங்க எங்களை அட்டாக் பண்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. சொன்ன நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன லிகுல்லி நபியின் ஹவாரியும், ஒவ்வொரு நபிக்கும் ஹவாரி இருக்கு. ஹவாரி இந்த எங்கிட்ட பாஷையில சொல்லுறதா சீடர். சீடர்னா அது கோலியா மாதிரி சீடர் இவரை ஃபாலோ பண்ணிக்கொண்டு அவங்களோட சப்போர்ட் பண்ணிக்கொண்டு எல்லாத்துக்கும் மீக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு 40 ஹவாரிகள் இருந்தாங்க. அதே மாதிரி இன்ன லிகுல்லி நபியின் ஹவாரியும், ஒவ்வொரு நபிக்கும் ஹவாரி இருக்குது. ஏந்த ஹவாரி யாரு தெரியுமா? ஜுபைர் தான். ஏந்த ஹவாரி ஜுபைர் தான். சுப்ஹானல்லாஹ். அடுத்த ஜுபைருக்கு கொடுத்த ஆகப்பெரிய கண்ணியம். நீங்க எல்லாம் ஹதீஸ் வல்ல கேட்டிருப்பீங்க, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்க்கு வந்து எப்படி முஹப்பத்தை வெளிப்படுத்துவாங்க? ஃபிதாக்க உம்மி வ அபி, யாரெல்லாம் எங்க உம்மா வாப்பா உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். இது பொதுவா எல்லா சஹாபாக்கள், 1,00,000க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் யாரெல்லாம் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தாங்களோ, எல்லாத்துக்கும் ரிவாயத்தும் இல்லை, ஆனா யாரெல்லாம் வந்தீங்களோ கன்ஃபார்மா தெரியும் ரசூலுல்லாஹ் கிட்ட இப்படிதான் பேசுவாங்க. இந்த ஹதீஸ்ல நிறைய இடங்கள்ல வந்தீங்க, ஃபிதாக்க உம்மி வ அபி யா ரசூலல்லாஹ், ஃபிதாக்க உம்மி வ அபி யா ரசூலல்லாஹ், இந்த உம்மா வாப்பா உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், இந்த உம்மா வாப்பா உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். ஆனா ரசூலுல்லாஹ் இந்த வேர்டை 2 சஹாபிக்கு தான் பாவிச்சுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுறா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இந்த நேரத்துல தான் ஃபிதாக்க உம்மி வ அபி யா ஜுபைர், ஜுபைர் ஏங்க உம்மா வாப்பா உனக்கு அர்ப்பணமாகட்டும் தான். அது ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும். 2வது உஹதுல அபி வக்காஸ், முதலாவது சாத் இப்னு அபி வக்காஸுக்கு. அவங்க தான் ஈட்டி ஆச்சரியில ஆக திறமையானவங்க தான் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ரெடியாக நிக்கிறாங்க அனுப்புறதுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இர்மி சாத் ஃபிதாக்க உம்மி வ அபி, சாத் அனுப்புவோம் உங்களோட ஈட்டிய, ஏந்த உம்மா வாப்பா உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் சாது தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அது சொல்லுற நேரத்துல பக்கத்துல நான் இருந்தேன். எனக்கு அப்படி ஒரு பொறாம, யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை எனக்கு சொல்லிருக்க கூடாதா, அப்படி ஒரு ஆசை எனக்கு ரசூலுல்லாஹ் பாவிச்ச உடனே. அதே மாதிரி தான் ஹந்தக்ல ஜுபைர் பின் அவ்வாமுக்கு பார்த்து சொல்லுறாங்க, ஃபிதாக்க வ உம்மி அபி, ஃபிதாக்க உம்மி வ அபி. இது ஹஸரத் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுறாங்க. அதே மாதிரி தான் ஹைபர்லையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கஷ்டமான டைம். ஹைபர்ல தொடர்ந்து 40 நாள் ஒவ்வொரு ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு விஷயங்களாக நடந்து கொண்டு வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அந்த டைம்ல யஹூதிகளுடைய ஒரு கூட்டம் இருந்துச்சு, மஸ்குல் எல்லாம் பாடி பில்டர்ஸ். அதுல ஒருத்தர் மிச்ச முஸ்லிம்களை தாக்கினான். அவன் சேலஞ்ச் பண்றான், யாரு சார் இருந்தா வாங்க, யாரு சார் இருந்தா வாங்கன்னு சொல்ற நேரத்துல ஜுபைர் பின் அவ்வாம் எழும்புறாங்க. எழும்புற நேரத்துல உம்மா பயந்துட்டா, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, நீ அனுப்புங்க, என்ன மகன் போறான், அவனை கொன்றுவான், அப்ப அவனை கொன்றுவான், இந்த புள்ள எனக்கு இல்லாம போயிடும் அப்படின்னு மாமி ஆறுதல் பார்த்துறாங்க. மாமி அவசரப்படவான, பிரச்சனை ஒன்றும் இல்லை, இவன் தான் அவரை கொண்டுட்டு வருவாங்க, ஜுபைர் தான் அவரை கொலை செய்வாரு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புறாங்க. அதுக்கு பின்னால் அதே மாதிரி ஃபைட் நடக்குது. ஜுபைரும் தாக்கப்படுறாரு ரலியல்லாஹு அன்ஹு. கடைசியில அவன் ஜுபைருடைய கையாலே ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்படுறான். அதே மாதிரி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்ணியப்படுத்தின இன்னொரு முக்கியமான இடம் ஃபத்தே மக்கா. மக்காவுடைய வெற்றி, எல்லாரும் என்டர் ஆகிறாங்க. 3 பேருக்கு கொடியை கொடுத்தாங்க. ஒரு அன்சாரிக்கும், ஹாலித் பின் வலீத், ஜுபைர் பின் அவ்வாம். ஜுபைர் பின் அவ்வாமும் கொடியை பிடிச்சு கொண்டு வராங்க. மக்காவை வெற்றி கொள்ளுறது லேசு வேலை இல்லை. இந்த பிறந்து வளர்ந்த இடத்துல இருந்து வெளியாகி திருப்பி அதை முழுக்க கேப்சர் பண்ணி அது தன்னுடைய கைக்கு வரத பெரிய ஒரு சாதனை. அந்த நேரத்துல ஜுபைர் பின் அவ்வாமுக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கொடியை கொடுக்குறாங்க. அந்த கொடியை எடுத்துக்கொண்டு வந்து எடுத்துறாங்க. ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு பின்னால் அபூபக்கருக்கும் பெரிய அட்வைசராக இருக்கிறாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அட்வைசராக இருக்கிறாங்க. ஷூரா ஹலீஃபாவை நியமிக்கிற கமிட்டியில இவங்களும் இருக்கிறாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல தான் ஈஜிப்த் கைப்பற்றப்படுது. ஈஜிப்த் கைப்பற்றப்படுற நேரத்துல அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஈஜிப்துக்கு போனவங்க இங்க இருப்பீங்க, அங்க இருக்கிற மஸ்ஜித் அம்ர் பின் ஆஸ், மஸ்ஜித் அம்ர் பின் ஆஸ் போனீங்களோ தெரியாது, அதுதான் பெரிய மஸ்ஜித். அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஈஜிப்தை கைப்பற்றினது. 40,000 ஆர்மியோட ஈஜிப்துக்கு என்டர் ஆகிறாங்க. என்டர் ஆகி எல்லா பேஸை அமைச்சதுக்கு பின்னால அமீருல் மோமினின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கடிதம் வருது. எங்கட பாஷையில சொல்லுங்க, இமெயில் போகுது உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு, எனக்கு இன்னும் ஃபோர்ஸஸ் தேவை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் ஒரு பெரிய ஃபோர்ஸஸ் 10,000 இருக்கலாம், அதை விட அதிகமாக இருக்கலாம். உமர் ரலியல்லாஹு அனுப்பி எல்லாத்தையும் முழு மிஸ்ரும் கைக்கு வருது. ஏன்னா அந்த டைம்ல மிஸ்ருடைய ஆட்சி இருந்துச்சு ரோமன்ஸ்க்கு கீழே. அதுக்கு முன்னால எர்மூக் யுத்தத்துல மிச்சம் தாக்கப்படுறாங்க ஹஸரத் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா அவங்க தான் சீனியர் சஹாபி எர்மூக் யுத்தம் நடக்கிற நேரத்துல. அப்ப எல்லா சஹாபாக்களும் சொன்னாங்க, இவர் பெரியவர் இருக்கிறார், எங்களோட
பெரியவர் இருக்கிறார், அதனால இந்த பறக்கத்தை கொண்டு எங்களுக்கு யுத்தம் அழகா நடக்கும். அதே மாதிரி யுத்தம் அழகான முறையில நடந்துச்சு, வெற்றி கொண்டாங்க. 2வது ஈஜிப்தையும் வெற்றி கொண்டாங்க. வெற்றி கொண்டதுக்கு பின்னால லெட்டர் போகுது, மாஷா அல்லாஹ், ஈஜிப்ட் எல்லாம் செட்டில். ஈஜிப்ட்ல ஒரு கோட்டை மட்டும் அதை ஜுபைர் பின் அவ்வாம் அவங்கள ஒரு டீம் எடுத்துக்கொண்டு போயிட்டு அந்த செவரை உடைச்சி அந்த 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 கோட்டை உள்ளுக்கும் என்டர் ஆகுறாங்க. அதுக்கு பின்னால் எல்லாம் முடிஞ்சா ஒர்க் டன் ஜுபைர் பின் அவ்வாம் திருப்பி மதீனாக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. மதீனாக்கு ரிட்டர்ன் ஆகி அதுக்கு பின்னால் உமரதியான கடைசி நேரம் இப்ப முடிவு செய்யணும் அடுத்த அமீர் யார் என்று. ஷூரா மெம்பர் இவராகவும் இருக்கிறாரு. கொஞ்சம் அங்கே பொலிட்டிக்கல் இஷ்யூ வார நேரத்துல ஹசரத் ஜுபைர் பின் அவ்வாம் சொன்னாங்க, நான் எந்த பொசிஷனை ஹசரத் அலிக்கு கொடுக்குறது வெளியாகிட்டான். நான் எந்த பொசிஷனை ஹசரத் அலிக்கு கொடுக்குறேன். சஹாபாக்கள் விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல இருந்தா எனக்கு ஏதாவது பிரச்சனை நடக்கும், மனக்கசப்பு உருவாகும், வாக்குவாதம் நடக்கும்னு தெரிஞ்சா அந்த இடத்துல தோரமாகிடுவாங்க. அந்த இடத்துல இருந்து பிரச்சனையை உருவாக்கி அந்த பிரச்சனையை பல பேர்கிட்ட சொல்றது இல்லை சஹாபாக்கள் முறை. அவங்க சொன்னாங்க, நான் ஏந்த சீட்டை இந்த மெம்பரா இருக்கிறத நான் வெளியாகிட்டு அலிக்கு பொறுப்பு கொடுக்குறேன்னு வெளியாகிட்டான். அதுக்கு பின்னால ஷூரா யாரை முடிவு செய்யறாங்க? உமருக்கு பின்னால யாரு? உஸ்மான் ரதியல்லாஹு இருக்கிற நேரம். அப்புறம் உங்களுக்கு தெரியும், உஸ்மான் ரதியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஷஹீதாக்கப்பட்டதோடு இவங்களுக்கு ஒரு கவலை, ஒரு கில்ட்டி என்னன்னா, நான் இருக்க போல எனக்கு உஸ்மான பாதுகாக்க கிடைக்கலையே அப்படின்னு. ஆனா அங்க என்ன நடக்குது? ஆயிஷா ரதியல்லாஹு அங்க கூடாரம் அடிச்சு சொல்லிட்டாங்க, உஸ்மானுக்கு கொலை செஞ்சவரை பலி எடுக்கிற வரைக்கும் நான் மதீனாக்கு வரமாட்டேன். இங்கத்தான் என்ன யுத்தம் நடக்குது? ஜமல் யுத்தம் நடக்குது. ஜமல் யுத்தத்துக்காக வேண்டி இங்க இருந்து ஜுபைர், தல்ஹா எல்லாரும் போறாங்க. நாங்க நேற்று பார்த்தது தல்ஹாவும் ஜமல்ல தான் ஷஹீத் ஆகினாரு. ஜுபைர் எல்லாம் போறாங்க. அப்துல்லா பின் அப்பாஸ் சொன்னாங்க, போவானா, நீங்க யாருக்கு எதிராக ஃபைட் பண்ண போறீங்க தெரியுமா? அலிக்கு. உங்களோட உம்மாக்கு தெரிஞ்சா, உங்களோட உம்மா உசுரோடு இருந்து உங்களோட உம்மாக்கு தெரிஞ்சா நீங்க உங்களோட உம்மாட கசினுக்கு எதிராக ஃபைட் பண்றீங்கன்னா உம்மா மிச்சம் கவலைப்படுவா. எனக்கு பிரச்சனையே இல்லை, ஏன்னா எனக்கு கில்ட்டி ஒன்று இருக்குது, நான் இருக்க கூட எனக்கு உஸ்மான பாதுகாக்க கிடைக்கலையே அப்படின்னு போயிட்டு எல்லாரும் ஹசரத் ஆயிஷா ரதியல்லாஹு அவங்களோட சேர்றாங்க. யுத்தம் நடக்குது. தல்ஹா ரதியல்லாஹு அவங்க அந்த யுத்தத்திலே ஷஹீதாக்கப்படுறாங்க. ஜுபைர் பின் அவ்வாம் ரதியல்லாஹுக்கு என்ன நடந்துச்சுன்னா, பேட்டில் ஃபீல்ட்ல இருக்கல, ஏன்னா அலி ரதியல்லாஹு திருப்பி சொல்றாங்க, ஃபைட் பண்ணாதே, நீ போயிரு வெளியாகிட்டாங்க. பேட்டில் ஃபீல்டு போற நேரத்துல உங்களுக்கு தெரியும், எல்லா சஹாபாக்கள் யுத்தங்கள் எங்கெல்லாம் நடந்துச்சோ அங்கெல்லாம் முனாஃபிக்களுடைய பிளான் தான். முனாஃபிக்களுடைய சதி இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அதனால முனாஃபிக்களுடைய பிளான் தான். அவன் வெளியாகிறான். இப்னு ஜுர்மூஸ் ஒருத்தன் கண்டுட்டான், இவர் எப்படி போவேணும், இவர் எப்படி தப்பிச்சு போகணும், எங்கட பேனை இவரும் அனுபவிக்கணும். பேட்டில் ஃபீல்ட்ல ஒருத்தர் வெளியாகிட்டாங்க, அவரை கொலை செய்யலாம். அதுதான் அந்த கதை ரூல். அவர் வெளியாகிட்டாங்க போயிடும். இவன் என்ன செய்யலாம், பின்னால போயிட்டு ஹசரத் ஜுபைர் பின் அவ்வாம கொலை செய்யறான். கொலை செஞ்சுட்டு வந்து யுத்தத்துக்கு பின்னால இப்னு ஜுர்மூஸ் அலி ரலியல்லாஹு ஆக்ரோஷமா சந்தோஷமா சொல்லலாம், ஏண்ட கையால தான் நான் ஜுபைரை கொலை செஞ்சேன். அப்பதான் அப்துல்லா பின் அப்பாஸ் அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, யாரு சஃபியாட மகனை கொலை செஞ்சானோ அவன் நரகவாதிடா. யார் சஃபியாட மகனை கொலை செஞ்சானோ அவன் நரகவாதின்னு சொன்னது அது ஹதீஸ் இல்ல, அது அப்துல்லா பின் அப்பாஸும் ஹசரத் அலி ரலியல்லாஹு செஞ்ச பதுவா தான். அதனால சஹாபாக்கள் எல்லா விஷயத்திலையும் தீனுடைய விஷயங்கள்ல தந்த உயிரையும் பெருசுபடுத்தாம ரசூலுல்லாஹ் தீன் பாதுகாக்கப்படணும், எங்களோட வாழ்க்கையில தீன் வர்றதுக்காகத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அதுல ஜுபைர் பின் அவ்வாமுடைய பங்களிப்பு தான் இது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாங்களும் தீனுக்காக வேண்டி எங்கட ஏழுமான பங்களிப்பை கொடுக்குற நேரத்துல மஸ்ஜித்ல நடக்கிற ஹித்மத்தாக இருக்கலாம், கம்யூனிட்டி கெதரா இருக்கலாம், எந்த முறையில் எங்களுக்கு பங்களிப்பு கொடுக்கணுமோ அந்த பங்களிப்பு செய்யற நேரத்துல அல்லாஹ் எங்களையும் எங்களோட சந்ததிகளையும் பாதுகாப்பான். அல்லாஹ் எங்களோட சந்ததிகளையும் பாதுகாப்பான். அஸ்மா தான் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கு போற நேரத்துல தாத்துன் நிதாகைன் அவருடைய இடுப்புல உள்ள பட்டிய கலட்டி ரசூலுல்லாஹ்க்கு சாப்பாடு கட்டி கொடுத்தார். அந்த நேரம் அவ பிரெக்னன்ட். வௌத்துல யார் இருந்தாரு? அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு. அந்த பிரெக்னன்சில இருக்கிற நேரம் சிறந்த ஒரு அமலை செய்தா வாப்பட தோழர் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போற நேரம் தன்னுடைய இடுப்புல இருந்த பெல்ட்டை எடுத்து 2ஆ பிரிச்சு கெட்டி கொடுத்தார். தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாத்துன் நிதாகைன், கியாமத்துடைய நாளையில அந்த 2 துண்டையும் எல்லாம் மீசான் தராசில போடுவாங்க. சின்ன விஷயம். இப்ப நாங்க மஸ்ஜிதுக்கு வர்றது, ஒரு இடத்தை எடுத்து வைக்கிறது, இல்லாட்டி ஒரு மஸ்ஜித்ல ஒரு கப்பை எடுத்து வச்சு மஸ்ஜிதை கிளீன் பண்றது சாதாரண விஷயம் எங்கட பார்வையில. ஆனா அல்லாஹ்வோட பார்வையில அது உங்களோட குடும்பத்தை கபூலியத்துக்குரியதாக பாருங்க.
அதனால எங்களுக்கு எங்கட முன்னுக்கு என்ன வருதோ, எங்களுக்கு ஏழுமானது எதுவோ அதை நாங்கள் ஈடுபடுற நேரத்துல அல்லாஹ் தாலா எங்களை பொருந்திக் கொள்வான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த விஷயங்களை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்துருவாங்க.